நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் தம்பியும் உன்னோட அனுப்பிச்சு வைக்கிறேன், என்னுடைய ஆட்படையும் உன்னோட அனுப்பிச்சு வைக்கிறேன், 2 பேரும் சேர்ந்து இந்த ஊரையே நாசம் பண்ணிடுங்கன்னு இல்லையோ. இவர் தம்பி வேற யாரும் அல்ல, மனோவியாதி. ஆட்படை வேற யாரும் அல்ல, தேகவியாதி. நமக்கு 2 வித வியாதி இருக்கே, உடம்பு வியாதி ஒன்று, மனோவியாதி ஒன்று. 2 பேரும் சேர்ந்து நம்மளை படுத்த வந்துவிட்டா தொலைஞ்சே போகணும்னு அர்த்தம். இது இவா 2 பேரையும் யார் வச்சுக்கிறா? ஒரு பக்கத்தில் மூப்பு, ஒரு பக்கத்தில் மிருத்யு தேவதை. மரண தேவதையும் மூப்பும் மனோவியாதியும் தேகவியாதியும் அடியாட்களாக கொண்டு நம் பேரில் முற்றுகையிட்டு அழித்து விடுகிறார்கள். இதுதான் சரித்திரம். இத்தோட இது முடிஞ்சது. இதனால் அந்த நாடே அழிஞ்சு போச்சு, புரஞ்சரன் அழிஞ்சு போனால் அடுத்தடுத்து பல பிறவிகள் எடுக்கிறா. கடைசியாக ரொம்ப பிறவிகள் கழித்து கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கிறோம். அன்றைக்கே அவிஜாதாங்கிற கடவுள் சொல்லிட்டு போனாரே, அவர் சொன்னபடிக்கு அன்றைக்கே நடந்திருந்தால் எவ்வளவோ நன்னா வாழ்ந்திருக்கலாமே, கெட்டு போயிட்டுமே நினச்சா பெருமாள் விட்டு கொடுத்துட மாட்டார். கடைசியில் இந்த நினைவு வந்து சரணம்னு சொல்லச்சே வந்துடுறார் பாருங்க. என்னைக்கோ விட்டுட்டு போன அவிஜாதா கடைசியில் திரும்பி வந்தார். கையை பிடிச்சிருந்து அன்றைக்கே சொன்னேனே, இந்த புத்தி என்ன நினச்சிருந்தா எவ்வளவு நன்னா இருந்திருக்கும், இந்த மனசு என்ன நினைவில் கொண்டு இருந்ததுன்னா எவ்வளவு நன்னா இருக்கும். நீ புத்தி போகிற வழிக்கு போகிறத விட்டுட்டு புத்தியும் திருப்பி நீயும் புத்தியுமா என் வழிக்கு வந்திருக்கணும். இப்போ அவிஜாதா சொல்கிறது, ஆத்மாவும் என் வழிக்கு, புத்தியும் என் வழிக்கு, மனசும் என் வழிக்கு. ஆனால் நாம் நினைக்கிறது மனசு தான் நினைக்கிறதே, புத்தி தான் நினைக்கிறதே, ஆத்மா தான் போகிற வழி. அப்படி இல்லை. அந்த மனைவியை அழைச்சிட்டு நான் சொன்ன சொல்படி நீ கேட்டுக்கூடாதா என்று சொல்லி போனால் போகிறது. இப்போ உன் பாபங்களை எல்லாம் ஒழிக்கிறேன் என்று சொல்லி தன் திருவடி சேர்த்து கொண்டு கூட்டி போனார். அத்தோடு அந்த ஸ்கந்தம் முடிவடைகிறது. அப்போ 4வது ஸ்கந்தம் வரைக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டோம். உத்தானபாதனுடைய சரித்திரம் முழுக்க முடிஞ்சு போச்சு. இப்போ பார்க்க வேண்டியது 5வது ஸ்கந்தம், பிரியவிரதனுடைய சரித்திரம். இது ரொம்ப சுருக்கமான ஸ்கந்தம். ஒரே ஒரு கதை மட்டும்தான் பார்க்கணும், ஜடபரதனுடைய உபாக்கியானம். 10 நிமிஷத்தில் அந்த விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சு விட்றேன். இந்த ஸ்கந்தத்திலே இந்த பூகோளம் எப்படி பிரிக்கப்பட்டதுங்கிறத சொல்கிறார். பிரியவிரதோ பாகவத ஆத்மாராமஹா கதம் முனே கிருஹேர் அரமத என்மூலா கர்மபந்தா பராபவா. அடுத்து பிரியவிரதன் எப்படி இருந்தார், அவருக்கு எத்தனை பிள்ளைகள் பிறந்தார்கள் சரித்திரம் பார்ப்போம். பிரியவிரதனுக்கு பல பிள்ளைகள், 10 பிள்ளைகள் பிறந்தார்கள். அதில் மூத்த பிள்ளையினுடைய சரித்திரம் பார்க்க போகிறோம். அவருக்கு பல பிள்ளைகள், அவர் சரித்திரம் பார்க்க போகிறோம். 10 பிள்ளைகள் பிறந்தா அதில் 3 பேருக்கு நாட்டை ஆள்வதற்கு ஆசை இல்லை. மற்ற 7 பேருக்காக இந்த பூமண்டலத்தை பிரித்து கொடுக்கணும். அதுக்காகத்தான் 7 துவீபங்களாக பிரித்தார். துவீபம் நாம் இருக்கிறது நடு துவீபம், ஜம்பூ துவீபம். இதுக்கு அடுத்தடுத்து இதை விட பெரிய பெரிய துவீபம். தன் 7 பிள்ளைகளுக்காக 7ஆக பிரித்து கொடுத்தார். அதில் மூத்த பிள்ளைக்கு ஆக்னீத்ரன்னு பேர். ஆக்னீத்ரனுக்கு பல பிள்ளைகள் பிறந்தார்கள். அதில் மூத்த பிள்ளைக்கு நாபின்னு பேர். நாபிக்காக ஜம்பூ தீபத்தை 9 வருஷங்களாக பிரித்தார். நன்னா ஞாபகம் வச்சுங்க. மொத்த பூமண்டலம் நடுவில் இருக்குது. புவஹா சுவஹா மகஹா ஜனஹா தபஹா சத்தியம். இது மேலே இருக்கிற 7 லோகம். அத்தல சுத்தல வித்தல ரசாத்தல தலாத்தல பாத்தாளங்க பஸ்திமத், இதெல்லாம் கீழே இருக்கிற லோகம். நடுவில் இருக்கிறது பூலோகம். அந்த பூலோகம் தட்டையாக இருக்கா, இப்படி இருக்கோ இல்லையோ, மொத்தம் அண்டக்கட்டாக உருண்டையாக இருக்குது. பூலோகம் நடுவில் தட்டையாக இருக்குது. அதையே 7ஆக பிரித்தார். நடுவில் இருக்கிற துவீபம் ஜம்பூ துவீபம், பிளக்ஷத்வீபம், குஷத்வீபம், ஷால்மலி துவீபம் என்று 7 துவீபமாக பிரித்தார். அதில் முதல் துவீபத்தை ஜம்பூ துவீபத்தை 9 வருஷங்களாக பிரித்தார். அதில் ஒரு வருஷம்தான் பாரத வருஷம். அந்த பாரத வருஷத்துக்கு அந்த பேர் எதனால் வந்ததுன்னா, நாபியினுடைய பிள்ளைக்கு ரிஷபதேவர்னு பேர். ரிஷபதேவருடைய பிள்ளைக்கு தான் பரதன்னு பேர். அவர் தான் அப்புறம் ஜடபரதராக பிறக்கிறார். பரதோபாக்கியானம்னு ஓஹோன்னு கொண்டாடப்படுறது. அப்போ அந்த காலத்தில் பரதன் பேரில் இந்த நாடு உருவாச்சு இல்லையோ. பாரத வருஷே பரத கண்டே சகாப்தே மேரோஹோ தட்சிணே பார்ஷ்வேன்னு சொல்கிறோம். அதனால் அந்த பாரத தேசம் இதெல்லாம் ரொம்ப சின்ன பகுதி. பாரத தேசத்தை விட பாரத வருஷம் பெருசு. பாரத வருஷத்தை விட ஜம்பூ தீபம் பெருசு. ஜம்பூ தீபத்தை விட பூமி பெருசு. பூமியை காட்டிலும் அண்டகட்டாகம் பெருசு. நம்ம நினைக்கிறதெல்லாம் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு பெருசு. கீழே பாத்தாள லோகத்திலேருந்து சத்தியலோகம் வரைக்கும் 50 கோடி யோஜனை தூரம் நீளம். ஒரு யோஜனைனா 10 மைல். 500 கோடி மைல். 1 இல்லை 2 இல்லை, ஆகாய விமானத்தில் ஏறி ஒரு சுற்றி கிளம்புற இடத்துக்கு வந்தாலே 35,000 மைல் தான். இவ்வளவு தான் இன்றைக்கி நமக்கு பறக்க தெரிஞ்சதே. ஆனால் இப்போ பேசின்னு இருக்கிறது அவ்வளவு சின்ன இடத்த பற்றியே இல்லை. நடுவில் இருக்கிறது பூலோகம், அது பிரிக்கப்படுறது. இனி ஒத்தொத்தருடைய கதையும் பார்ப்போம். பிரியவிரதனுக்கு 10 பிள்ளைகள் பிறந்தார்கள். மிகச்சிறந்த பக்தனாக அவர் இருந்தார்.
பாடமுக்தம் பகவத உத்தம ஸ்லோகஸ்ய ஸ்ரீமச்சரணாரவிந்த மகரந்தரச ஆவேசித சேதசா பாகவத பரமஹம்ச தயிதகதாம் கிஞ்சித் அந்தராய விகதாம் ஸ்வாம் சிவதமாம் பதவியும் ந பிராயேண ஹின்வந்தி. அரவிந்தனான பெருமானுடைய திருவடிகளில் இருந்த ஆசை மற்ற எதுலேயும் அவனுக்கு ஆசை கிடையாது. அப்படித்தான் நாட்டை ஆண்டு கொண்டு வந்தார். 10 பிள்ளைகள் பிறந்தார்கள். அதில் 3 பிள்ளைகளுக்கு நாட்டை ஆள்றதுக்கு ஆசை இல்லை. மற்ற 7 பிள்ளைகளுக்காக பிரிக்கிறார். இப்போ பிள்ளைகள் பேர் சொல்கிறேன். ஆக்னித்ர, இத்மஜிக்வ, யஜ்ஞபாகு, மகாவீர, ஹிரண்யரேத, கிருத, பிருஷ்டசவன, மேதாதிஹி, அதிதி வீதிஹோத்திர கவய இது சர்வ ஏவாக்னி நாம்னா. இவர்கள் 10 பேர் பிறந்தார்கள். இதற்காக தீபத்தை அவர் பிரித்தார். தீபத்தினுடைய பேர் சொல்றார். தத் ரத சரண நேமிகிருத பரிகாதாஸ்தே சப்த சிந்தவ ஆசன் ஜம்பு பிளக்ஷ ஷால்மலி குஷ கிரௌஞ்ச சாக்க புஷ்கர சம்யாஸ்தேஷாம். நடுத்வீபம் ஜம்பு தீபம் இது 1,00,000 யோஜனை பெருசு. ஒரு யோஜனைனா 10 மைல், அப்போனா 10 லட்சம் மைல். 1,00,000 யோஜனை பெருசு. இது நடுவில் இருக்கிற ஜம்பு தீபம். இதை சுற்றி 1,00,000 யோஜனை பெருசில் ஒரு கடல் சூழ்ந்துட்டு இருக்கும், உப்பு கடல். இதுக்கப்புறம் அடுத்தது இதனுடைய 2 மடங்கு 2,00,000 யோஜனை பெருசு. அதை சுற்றி ஒரு கடல் சூழ்ந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அதை விட பெருசு 4,00,000 யோஜனை தூரம் பெருசு. அதை சுற்றி ஒரு கடல் சூழ்ந்துட்டு இருக்கும். இப்படியே 7ஆ பிரிக்கிறார். பிரியவிரதன் இந்த நாட்டை பிரிக்கிறதுக்காக தன்னுடைய ரதம் தேரை ஓட்டுறார். அந்த தேர் சக்கரம் எங்கெங்கே அழுந்தித்தோ அந்தந்த இடத்துல கடல் உருவாயிடுதான். எப்படி நடந்திருக்கு பாருங்க. ஒரு சுத்துறார், ஒரு கடல் உருவாச்சு. இடைப்பட்ட பிரதேசம் ஒரு தீபமாயிடுது, ஒரு கடல் ஆயிடுது. அதை தாண்டி மறுபடியும் வெளியில் ஒரு சுத்துறார், அதுக்கு இடைப்பட்ட பிரதேசம் ஒரு தீபமாயிடுது, அதுக்கு வெளியில் கடல் ஆயிடுது. இப்படியே 7 தடவை சுற்றி வந்திருக்கார். பூமாதேவியை 7 பங்காக பிரிச்சு விட்டார். தம் பிள்ளைகளை ஒன்னொன்னே ஆள கொடுக்கிறார். ஜம்பு பிளக்ஷ ஷால்மலி குஷ கிரௌஞ்ச சாக்க புஷ்கர, இதுதான் 7 தீபங்கள். இந்த ஒரு தீபத்தையும் ஒரு கடல் சூழ்ந்துட்டு இருக்குன்னு சொன்னேன்னு இல்லையோ. அதில் முதல் கடல் உப்பு கடல், அடுத்த கடல் கருப்பஞ்சாற்று கடல், 3வது கடல் கல் குடிக்கிறோமே அந்த கல்லாலே ஏற்பட்ட கடல், 4வது கடல் நெய்க்கடல், 5வது பார்க்கடல், 6வது தயிர்கடல், 7வது சுத்தோதகம் தூய நீர்க்கடல். ஏன்னா இது உப்பு நீர்க்கடல், கடைசியில் இருக்கிறது தூய நீர்க்கடல். இப்படியாக பிரித்தார். அதில் மூத்த பிள்ளை ஆக்னித்ரன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கடைசியில் இருக்கிறது தூய நீர்க்கடல். இப்படியாக பிரித்தார். அதில் மூத்த பிள்ளை ஆக்னித்ரன். தானும் தம் பிள்ளைகளுக்காக இந்த நாட்டை பிரிக்கிறார். ஜம்பு தீபத்தை பிரித்து 9 வருஷங்களாக்குகிறார். நாபி கிம்புருஷ ஹரிவர்ஷ இளாவிருத்த ரம்யக ஹிரண்மய குரு பத்ராஸ்வ கேதுமால சம்யான் நவபுத்திரான் அஜனயத். அவருக்கு 9 பிள்ளைகள் பிறந்தா. அதுக்காக 9 வருஷங்களாக பிரித்து ஆளச் சொன்னார். அதில் நாபி தான் மூத்த பிள்ளை. நாபி நடு வருஷத்தை ஆடுறதுக்கு ஆரம்பித்தார். அப்புறம் அவருக்கு பிள்ளை பிறந்தார் ரிஷபதேவர் பகவானுடைய நேர் அம்சம். பிள்ளை வேண்டி தபஸ் பண்ணுறார். அதாவது நாபிர் அபத்திய காமோ பிரஜையா மேருதேவ்யா பகவந்தம் யஜ்ஞபுருஷம் அஹிதாத்ம ஜாயத திரவிய தேச கால மந்திர திக் தட்சிணா விதான யோகோபபத்தியா துரதிகமோபி பகவான் பாகவத வாத்சல்யத்தையா சுப்ரதீக. நாபிதேவர் நெடுநாட்கள் தவம் புரிந்து ரிஷபரை பெற்றார். ரிஷபதேவர் வேறாருமல்லர், பெருமானுடைய அவதாரம். நிறைய உபதேசங்களை பண்ணினார். ரிஷபதேவருக்கு பல பிள்ளைகள் பிறந்தார்கள், 100 பிள்ளைகள். அதில் மூத்த பிள்ளைக்கு தான் பரதன்னு பேர். இப்போ அந்த பரதனுடைய சரித்திரம் மட்டும் பார்ப்போம். ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம். ஓர் முறை பரதன் தவம் புரிவதற்காக நதிக்கரையிலே அமர்ந்து கொண்டிருந்தார். அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பரதஸ்து மகாபாகவதா யதா பகவத அவனிதல பரிபாலனாய சஞ்சித்தஸ்தனுசாசனபர பஞ்சஜனீம் விஸ்வரூப துகிதரம் உபயமே. பகவானுக்கோ இந்த பரதன் மூலமாக ஆத்ம தத்துவத்தை உலகத்துக்கு உபதேசிக்கணும்னு ஆசை. எப்படி பண்ணலாம்? பெருமான் யோசித்தார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு சரித்திரம் நடந்து இருக்கிறது. ஏகதாது மகாநத்யாம் கிருத அபிஷேக நையமிக ஆவசியகோ பிரம்மாட்சரம் அபிகிருணான முகூர்த்தத்ரய முதகாந்தம் உபவிவேஷ. ஓர் முறை பரதன் சக்கர நதின்னு ஒரு நதிக்கரையில் போய் அன்றைக்கி பண்ண வேண்டிய அனுஷ்டானத்தெல்லாம் பண்ணிட்டு அமர்ந்திருக்கிறார். பெருமானை தியானம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ பூர்ண கர்ப்பமாக இருக்கிற ஒரு பெண் மானை கர்ப்பமாக பிடிச்சுட்டு இருக்கு. அந்த பெண்மான் நதியில் தண்ணீர் குடிக்கிறதுக்காக வந்தது. பக்கத்தில் ஒரு சிங்கம் வந்துவிட்ட வரைக்கும் அது கவனமே இல்லை, பார்க்கவே இல்லை.
சிங்கம் அந்த பக்கத்தில் வந்து கர்ஜிச்சதோ இல்லையோ, தப்பிச்சுன்னு ஓடணுங்கிறதுக்காக தாவி குதிச்சது. நதியை தாவர வேகத்தில் கர்ப்பம் செதைந்து போய் கர்ப்பம் வெளியில் விழுந்துடுத்து. குட்டி மான் குட்டி யார் காப்பாற்றுவாப்போ? ஒரு பக்கம் தண்ணீரில் விழுந்துடுமோன்னு பயம், மற்றொரு பக்கம் அந்த சிங்கமே அடித்து சாப்பிட்டுடுமோன்னு பயம். பயத்தில் தாய் மான் ஓடிப்படுத்து. இவர் இங்கே பார்த்துட்டே இருந்தவருக்கு இந்த மான்குட்டி எப்படியானு காப்பாற்றணும்னு ஆசை. போனார், சிங்கத்தனத்திலேருந்து காப்பாற்றி மான்குட்டியை கொண்டு வந்து பக்கத்தில் வச்சுன்னு விட்டார். அதுக்கு பால் ஊட்டினார், சோறு ஊட்டினார், அதை பார்த்து மருந்து கொடுத்தார், தேத்தி விட்டார். அந்த மான் சிரிச்சா இவர் சிரிப்பார். கொஞ்சம் கொஞ்சமாக அன்பும் பாசமும் அதிகமாக போச்சு. தியானம் குறைய ஆரம்பித்தது. மானையே நினைக்க ஆரம்பித்தார். அது வாழ்ந்தா தான் தனக்கு, அது சிரிச்சா தான் சிரிப்பார், அது அழுதா தான் அழுதுவார், அதுக்கு உடம்பு வலிச்சதுன்னா தனக்கு வலிக்கும். இந்த அளவுக்கு பரதர் இப்போ மாறி போயிட்டார். மானோடையே வாழ்ந்துட்டு இருக்கார். எந்த ரிஷி சன்னியாசி பாருங்க, ஒன்றும் பக்கத்தில் ஒரு நாய் இருக்கும், இல்லை இந்த பக்கம் ஒரு பூனை படுத்துட்டு இருக்கும், இல்லை எங்கேயானு ஒரு மான் குட்டி இருக்கும், இல்லை மயில் இருக்கும். நமக்கு தோணும் ஏன் மனுஷாலே இருக்க மாட்டேங்கிறா? மயில் இருக்குது, நாய் இருக்குது, மான் இருக்கேன்னா அதை நம்பலாம், நம்மளை நம்பக்கூடாது அப்படின்னு அவள் தெரிஞ்சுட்டு இருக்கான்னு அர்த்தம். மானை நம்பலாம், மயிலை நம்பலாம், மான் இதை நம்பின்னு இருக்கலாமே தவிர நாய்க்குட்டியை கூட நம்புவா, நம்மளவா நம்புறதே கிடையாது. ஏன் சுவாமின்னா நம்பினா பெருமாளே யாரை வாகனமாக வச்சுருக்கார்? யாரான மனுஷனை வாகனமாக வச்சுக்கலாம் இல்லையோ? ஹனுமார் வாகனம், கருட வாகனம், குதிரை வாகனம், யாழி வாகனம், சிங்க வாகனம், சந்திரபிரபை, தேரு, சூரிய பிரபை, ஒரு மனுஷ வாகனம் இல்லை. ஏன்னா தோளில் தூக்கிண்டா எப்போ தள்ளி விட்டுடுவான்னே தெரியாது. அதனால தான் இவன் தோளில் அவர் ஏறுறதே கிடையாது. ஒரே ஒரு ஆஞ்சநேயர் தோளில் ஏறினார். அந்த வாகனம் இன்னைக்கு இருக்குது. ஏன்னா ராமனே லக்ஷ்மணன் அவர் தானே தோளில் தூக்கின்னு போனார், அத்தோடு விட்டுட்டார். நாம் இதெல்லாத்தையும் பார்த்து அப்போ மிருகங்களிடத்துலேருந்து கூட எத்தனையோ தெரிஞ்சுக்கலாம். அதுகளுக்கு இருக்கிற நன்றி நமக்கு இல்லாத படுத்தொல்லையோ. மேலே சரித்திரம் பார்ப்போம். இப்படியாய் அஹோ பதாயம் ஹரிண குணக்காக பந்துபியா பரிவர்ஜிதா சரணஞ்ச மோபசாதிதா மாமேவ மாதாபிதரோ பிராத்திருஜாத்தின்னு. அஹோ இந்த மான்குட்டிக்கு யார் இருக்கா? அப்பா அம்மா ஒத்துருமில்லையே, என்னத்தானே அது அப்பா அம்மாவை நினச்சின்னு இருக்கு. என்ன அத்தோடைய வாழ்க்கையை தொடங்கினார். கடைசியில் இவருக்கு பிராணன் போகிற தருணம், இவருக்கு வயசாகி மரண தசை வரும் இல்லையோ, அப்போ அந்த மான்குட்டியை நினச்சிண்டே உயிரை விட்டுட்டார். போனால் போகிறதே அடுத்த பிறவி என்னாகும்னால், பக்தி யோகத்தில் இருக்கிறவனுக்கு எதை நினைத்து கொண்டு பிராணனை விடுகிறானோ அதுவாகவே பிறந்து விடுகிறான். கண்ணன் கீதையில் 8வது அத்தியாயத்தில் சொல்கிறார், எம் பாபி ஸ்மரன் பாவம் தெஜத்தந்தே கலேபரம் தன் தமேவைதி கௌந்தேய சதா தத் பாவ பாவிதா. என்னை நினச்சிண்டே உயிரை விட்டியானா என் சாயுஜ்யம் சாமியாபத்தி அடையிறே, வைகுண்டம் கிடைக்கும். எதை நினச்சிட்டு உயிரை விடுறையோ அதுவாகவே பிறந்துடுவாய். இவர் அடுத்த பிறவி மான் ஜென்மமாக போச்சு. அது குறைச்சலான ஜென்மம் முடிஞ்சது. அதுக்கு அடுத்த பிறவி மறுபடியும் பிறந்தார். சிறந்த பிராமணராக பிறந்தார். அவருக்கு அவதூதர் எல்லாமே கண்ணு முன்னாடி தெரிகிறது. ஏன்னா ஏதோ ஒரு சின்ன ஆசை ஏற்படவே அதில் தானே அவர் மாறி போயிட்டார். இடத்துல ஒன்று மட்டும் ஞாபகம் வந்துவிட்டதுக்காக சொல்கிறேன். சில சமயத்தில் 3 வயசு 4 வயசு 7 வயசுலலாம் பிள்ளையோ பொண்ணோ போயிடுவா. அது விபத்தில் போனதாக இருக்கலாம், ஏன்னே தெரியாது போயிடுவா. அவள் எல்லாரும் நினச்சிப்பா, பெரிய பாவம் போல் இருக்குது, அதனால தான் இவ்வளோ தூரம் கட்டப்பட்டுட்டோம், என்ன பாவம் இன்னும் காத்துருக்கோன்னு பயப்படுறா பாருங்க. வேண்டவே வேண்டாம். ஒரு ஜீவாத்மா நிறைய புண்ணியத்தை சம்பாதிச்சிருப்பார். அந்த புண்ணியத்தின் பலமாக அவர் உயர்ந்த கதியை அடையணும். ஆனால் என்னமோ தேவையில்லாத ஒரு சின்ன விஷயத்தில் ஆசை வச்சுருவார். அதனால ஒரு பாவம் வருதுன்னு வச்சுங்க. இந்த பாவத்தை காரணம் காட்டி ரொம்ப நாள் தள்ளி போடுற வேலையை பெருமாள் பண்ணவே மாட்டார். வேணும்னா அவர் பண்ணலாம் இல்லையோ. நீ எப்போ இந்த விஷயத்தில் ஆசைப்பட்டியோ அப்போ இதோடையே கஷ்டப்படுன்னு சொல்லணும் இல்லையோ, மாட்டார். எல்லா விதத்துலையும் நல்லது பண்ணியிருக்கான். ஒரே ஒரு பாவம் ஒட்டின்னு இருக்கு அதற்காக. ஆனால் அந்த பாவத்தை கழிச்சா தான் அவரால் மோட்சம் கொடுக்க முடியும். அதனால் அடுத்த பிறவி சின்ன பிறவியாக கொடுப்பார். 1 வருஷமோ 2 வருஷமோ, ஏன் கர்ப்பமாகவே கூட இருக்கலாம், 7 வயசாக இருக்கலாம், 8 வயசாக இருக்கலாம். நமக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். 7 வயசில் பிள்ளை போடுத்தேன்னா அவ்வளவுதான் அதுக்கு பாவம் ஒட்டின்னு இருந்ததுன்னு அர்த்தம். அத்தோட முடிச்சாச்சுன்னா பெருமாள் மோட்சம் கொடுத்துட போகிறாரு இல்லையோ. ஆனால் அடி என் சொன்னத்துக்காக யாருக்கும் சுலபத்தில் சமாதானம் வரப்போகிறதில்லை. ஆனால் இதை போல ஏற்படுறதுக்கு இதுதான் காரணம்னு உங்கள் இடத்துல சொல்லி வைக்கிறேன். சொல்லிட்டேன்னா யாரானு உங்கள்கிட்ட வருத்தப்பட்டுக்குச்சே நீங்களான்னு சொல்லலாம் இல்லையோ. இதுதான் காரணம், அதனால் நீ வருத்தப்படாதே. சின்ன பிறவியில் சின்ன பாவம் முடிஞ்சு போச்சு. அப்போ நாங்கள்லாம் 80 வயசு இருக்குமேன்னா கணக்கு போட்டு பார்த்துக்க வேண்டியதான். 7 வயசு இருந்தால் என்ன பாவமோ, 80 வயசு இருந்தால் அத்தனை பாவம் படணுமோ இல்லையோ. வச்சத்தானே படவே வைக்க முடியும். சீக்கிரமாக புறப்பட்டு போயிட்டாரேன்னா அவ்வளவுதான் படுறதுக்கு பிராப்தி முடிஞ்சு போச்சு. ரொம்ப நாள் வாழறோம் என்ன அத்தனை படணும் வச்சுட்டார். ஆனால் இப்படி பார்த்தா அப்படித்தான், அப்படி பார்த்தா அப்படித்தான். அப்போ ஒரு சிறு பிறவிங்கிறதுக்காக கவலைப்பட வேண்டாம். கவலை இருக்கத்தான் போகிறது. ஆனால் மன சமாதானம் அடையணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ இவர் மானா பிறந்துட்டார். சட்டு அந்த மான் 4 வருஷம் இருந்திருக்குமா, 5 வருஷம் இருந்திருக்குமா, அடிபட்டு போயிருக்குமோ இல்லையோ. போயிட்டார்னா அடுத்த பிறவி உயர்ந்த பிறவிங்கிறதுக்கா. அதுக்கு அடுத்தது மோட்சத்துக்கே போகும் பிறவி. பரதனாக பிறந்தார். அவதூதர். உடம்பையே கணிசிக்க மாட்டார். கிடைச்ச போது உண்பார்.
கிடைத்த போது தூங்குவார், அப்படி இப்படி திரிவார், இடுப்பு வேஷ்டி கூட இருக்காங்கிறதே அவருக்கு தெரியாது. ஆனால் நன்னா இருக்கார், பார்த்தாலே பிரம்ம தேஜஸ் தெரியாது. இவன் எல்லாரையும் ஒரு காளி பக்தன் சில பேர். அந்த காளி பக்தனுக்கு ரொம்ப நாளாக புத்திர பிராப்தி இல்லை, அவனுக்கு என்னென்னமோ வேணும்னு ஆசை. காளி தேவிக்கு பலி கொடுக்கணும்னு ஆளை தேடின்ட்டான். தான் ஆட்களை அனுப்பிச்சி விட்டான். காளி தேவிக்கு பலி கொடுக்கறதுக்கு நல்லா கொழுத்த ஆளாக கூட்டின்னு வா. பரதர் இப்படி எப்படி போயிருந்தார், கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லையோ இல்லையோ, அவரை பிடிச்சி இழுத்துன்னு வந்துட்டான். இழுத்துன்னு வந்து காளி தேவிக்கு முன்னாடி வச்சு வெட்ட போகிற சமயம் காளிக்கோவம் பரமபக்தன் ஒத்தனை போய் கூட்டின்னு வந்து யானுட்டு அவன் அந்த கழுத்தில் இருந்த கத்தியை மாலையாக மாறி அந்த கத்தியை வச்சுன்னு அடிக்க வந்தவனே அடித்து துரத்துட்டா காளி. அதுவும் முடிஞ்சது. பரதர் இப்படி எப்படி சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கார். அப்போ தான் அந்த தேசத்து ராஜா, சௌவீர ராஜா, சிந்து தேசத்துக்கு அதிபதி. அவனுக்கு ரகுகணன்னு பேர். அவன் கபிலரிடத்துல போய் ஆத்ம தத்துவத்தை கேட்டுக்கணும்னு ஆசை. அதனால பல்லக்கில் ஏறி உட்கார்றான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அத சிந்து சௌவீரபதே ரகுகணஸ்ய விரஜத இக்ஷுமத்யாஸ்தடே தத் குலபதினா சிபிகாவாக புருஷான்வேஷண சமயே தெய்வேன உபசாதிதः ச த்விஜவர உபலப்த ஏஷ பீவா யுவா சம்ஹனனாங்கः கோரகவத்புரம் ஓடுமலமிதி பூர்வவிஷ்டி கிரஹீதைः சஹ கிரஹீதः பிரசமம ததர்க உவாஹ சிபிகாம் சமஹானுபாவः. சிபிகா பல்லக்கு. பல்லக்கில் ஏறி உட்கார்ந்துட்டார். கபிலாச்சாரியரிடத்தில் போய் ஆத்ம தத்துவத்தை உபதேசம் பெறணும். பல்லக்க தூக்கிறதுக்கு 3 பக்கத்தில் ஆள் கிடைச்சது, 4ஆம் பக்கத்துக்கு ஆள் கிடைக்கல. நம்ம இவர் போயின்னு இருந்தார். பரதர் அப்படியே எங்கேயோ போய், அவருக்கு ராஜாவையும் தெரியாது பல்லக்கையும் தெரியாது, எங்கேயோ அங்கே போயிருந்தார். அரசன் பல்லக்கை நிறுத்தி அந்த ஆளை கூப்பிடு, அவரை 4ஆவது பக்கத்தை தூக்க சொல்லுன்னா வந்தார். பல்லக்கு போக ஆரம்பிச்சுது. இவரானா பகவானை தியானிக்கிறார், கண்ணன்னு நினைக்கிறார், இப்படி விடுறார், ராமன்னு நினைக்கிறார், இப்படி விடுறார். இவர் விழுந்தால் பல்லக்கு என்ன ஆகும்? அதை அப்படி இப்படி ஆட ஆரம்பிச்சது. கோவம் வந்துடுத்து அரசனுக்கு. ஏன் தப்பாக தூக்குறீள்னா, மற்ற 3 பேரும் சரியாக காட்டி கொடுத்துட்டா, நீ கூண்டு வந்திய 4ஆவது ஆள், அவர் படுத்துகிற பாடு தான் இது, நாங்கள்லாம் ஒழுங்காகத்தான் தூக்கிட்டு இருக்கோம். அரசனுக்கு கோவம். பல்லக்கு கீழே வைக்க சொன்னால் வெளியில் வந்தான். கையில் இருக்கிற பெரிய தடி எடுத்துன்னு இவர் பார்த்து சொன்னான், பிரத்யக்ஷம் திருஷசே பீவான், பார்த்தாரன்னா பருத்து தானே இருக்கிறீர், ஒழுங்காக தூக்கிறதுக்கு என்ன 4 நாளாக சாப்பிடலையா, உம்மால் பேச முடியலையா, ரொம்ப தீனன்னா இருக்கீரோ, இப்போ கைத்தடியை வச்சு நமக்கு தண்டனை கொடுக்க போகிறேன், அப்போ தான் நீர் வழிக்கு வரப்போறீர். சாப்பிடாதவன் கஷ்டப்படுறவன் இது மாதிரி தூக்க முடியாட்டா சரி, நீர் தான் நன்னா இருக்கிறே, இப்போ என்னை ஒழுங்காக தூக்க வேண்டியதானே, தோல்லாம் தெனவெடுத்து தானே போயிருக்கு. வரிசையாக கேட்டான். அவர் எல்லாத்துக்கும் அவனையே பார்த்துருந்தார். நாம் கத்த ஒருத்தர் பேசாமல் நம்மளை பார்த்துட்டு இருக்காருனாலே நமக்கு ஆட்டம் கண்டு போயிடும். இது என்ன இவர் திரும்பி கத்த போகிறாருன்னு நினச்சி நாம் சத்தம் போட்டிருப்போம். அவர் ஆனால் ஒன்றும் திரும்பியே கத்தலை. மெதுவாக அவனை பார்த்து கேட்டார், அரசனே யாரோ யாரையோ தூக்கின்னு இருந்ததா இத்தனை நாள் சொன்னீங்க, யார் யாரை தூக்கினான்னார். அரசனுக்கு முதல்ல இதுவே அதிர்ச்சி. இத்தனை நாள் இவர் தானே நம்மளை தூக்கின்றார், என்ன திருப்பி கேட்குறார். அரசனே நீ கையில் ஏதோ தடியை வச்சு நான் அடிக்க போகிறேன், நீ யாரை அடிக்கிறதா உத்தேசம்னார். ஏன் தப்பாக தூக்கேன், நான் தான் தூக்கவே இல்லைன்னு இருக்கேன்னு, அப்புறம் என்ன எப்படி அடிப்பேன்னு திருப்பி கேட்டார். கையில் இருக்கிறது தோ உடம்பு தெரியுது, அடிக்க போகிறேன். நீயா, நீ யார், இது என்னது உன் கையில் எதையோ வச்சுட்டு இருக்கியே, இது உங்க ஐயா நீயா என்று கேட்டார். எதுவுமே புரியல அரசனுக்கு. இவர் எத்த சொல்ல போனாலும் இப்படியே இடர்காகவே அவர் பேசிட்டு இருந்தார். சரி இவர் யாருன்னு தெரிஞ்சு போன்னுட்டு, நம்ம பார்த்தா ரொம்ப உயர்ந்தவராட்டம் இருக்கீர், பேச்செல்லாம் பேச்சா வேதாந்தி பேசுகிறாப்பில் இருக்கு, புரியாமல் பேசினாலே வேதாந்தின்னு விடுவா. இப்போ அதான் நடந்துட்டு இருக்கு. இவர் ஒன்றும் புரியாமலே பேசினாரும் இல்லையோ, இவர் நிச்சயம் வேதாந்தியாத்தையும் இருக்கணும். நீர் யார், எங்கிருந்து வந்தீர், எதற்காக வந்தீர்னு கேட்டான் அரசன். அவர் பதில் சொன்னார். இந்த 3 கேள்வியை மட்டும் அரசனே யாரையுமே கேட்காதேன்னார். ஏன்னா எல்லாரும் ஒரே பதில் தான் சொல்லுவோம். நீர் யாருன்னு கேட்குறியா, நான் திருப்பி கேட்குறேன், நீர் யார், நீர் யாரோ நான் வந்தான். நீர் எங்கிருந்து வந்தீர், நீ எங்கிருந்து வந்தியோ அங்கே தான் நானும் வந்தேன். நீர் எதற்காக வந்தீர், நீ எதுக்கு வந்தியோ நான் அதுக்கு தான் வந்தேன். இவன் என்ன சொல்கிறார் இவர்னு அவனுக்கு புரியல. இப்போ நீரும் ஒரு ஆத்மா, நானும் ஒரு ஆத்மா, எதுக்கு இன்னொரு ஆத்மா பற்றி நீ யாருன்னு கேட்குற, நீ வேற நான் வேறையா, நீ ஒரு ஆத்மா நான் ஒரு ஆத்மா. நீ எங்கேருந்து வந்தேன், அம்மாவனுடைய கர்ப்பத்திலேருந்து. நான் எங்கேருந்து வந்தேன், இன்னொரு தாயினுடைய கர்ப்பத்திலேருந்து. மொத்தத்தில் எல்லாரும் தாய் வயிற்றுலேருந்து வந்திருக்கோம். எதுக்காக வந்தாய், நீயும் கர்மம் தள்ளது வந்தேன், நானும் கர்மம் தள்ளித்து வந்தேன். வந்ததன் பயன் என்ன, நானும் கர்மத்தை தொலைக்கிறேன், நீயும் கர்மத்தை தொலைக்க போகிறேன். எப்படி தொலைக்கிறாய், ஒன்றுமில்ல அரசனே, நீ பல்லக்குக்கு மேலே உட்காந்து தொலைக்கிறேன், நான் பல்லக்கை தூக்கிட்டு தொலைக்கிறேன். இவ்வளவுதான் வித்தியாசமே தவிர நீயும் நானும் வேற எந்த வாசியும் இல்லை. இப்போ நம்ம உட்காந்துருக்கோம் பாருங்க, இந்த எல்லா ஜீவாத்மாக்களும் ஜீவாத்மாக்கள், அடியேன்னு ஒரு ஜீவாத்மா தான். என்ன பண்ணுறோம்னா, நீங்கள்லாம் உபன்யாசத்தை கேட்டு கேட்டு கர்மத்தை தொலைக்கிறீர்கள், நான் சொல்லி சொல்லி தொலைச்சிட்டு இருக்கேன். இவ்வளவு தான் வேறுபாடு. அப்போ இங்கே உட்காந்துருக்கிறதுக்காக அங்கே உட்காந்துருக்கிறதுக்காக ஒன்றும் மாறிப்பட போகிறதில்லை. அனைவரும் ஒரே சத்பாவனையோடைய சத்விஷயத்தை கேட்டு கண்ணன் திருவடி கிடைக்குமா, பக்தி பிறக்குமா, வளருமா, இந்த ஆசையில் தானே இருக்கும். அப்போ இதே கேள்வியை திருப்பி கேட்டார். அரசன் விழுந்து நமஸ்கரித்தான். சொல்கிறான்,
நான் இது நாள் வரைக்கும் சக்கராயுதத்தை பார்த்து பயந்ததில்லை, பரமசிவனுடைய சூலத்தை பார்த்து பயந்ததில்லை, இந்திரன் கையில் இருக்கிற வஜ்ராயுதத்தை பார்த்து பயந்ததில்லை. ஆனால் பரமவேதாந்தியே உம்மை கண்டு இப்போ பயப்படுறேன். நீர் தான் எனக்கு ஆத்ம தத்துவத்தை உபதேசிக்கணும். நான் எங்கேயோ ரைக்குவர் இடத்துலையும் கபில் இடத்துலையும் கேட்கலாம் நினச்சிருந்தேன். தெய்வமே நீர் நம்மை முன்னாடி அனுப்பிச்சு வச்சிருக்கு. கஸ்தம் நிகூடச்சரசி த்விஜானாம் பிபர்ஷி சூத்திரம் கதமோவதூத கஸ்யாசி குத்திரத்த இஹாபி கஸ்மாத் க்ஷேமாய நச்சேதசி நோத சுக்ல நாஹம் விஷங்கே சுரராஜ வஜ்ரான்னத்ரையக்ஷர சூலான்னயமஸ்ய தண்டாத். யமனுடைய தண்டத்துக்கோ பரமசிவனானுடைய சூலத்துக்கோ பகவானுடைய சக்கரத்துக்கோ நான் இதுவரை பயப்பட்டதில்லை. நான் சிறந்த சக்கரவர்த்தி. ஆனால் நீர் சொல்கிறத கண்டு பயப்பட்டேன். இப்போ நான் என்னன்னு புரிஞ்சிக்காத போயிட்டேன் போல் இருக்கேன். நீர் தானே இத்தனை நாள் என்னை தூக்கி நீர் தானே இப்போ தப்பாக தூக்கி நான் தண்டனை கொடுக்குறேன்னே, ஏன் இல்லைன்னு சொல்கிறீர்னா. அப்போ தான் அவர் சொன்னார், உன் பேச்சில் ஆத்மாவுக்கும் தேகத்துக்கும் வித்தியாசம் தெரியலேன்னு தெரிஞ்சு போச்சு அரசனே. அதுக்காகத்தான் நான் கேட்டேன். நான் தூக்கினேன்னு சொன்னேன்னு இல்லையோ, இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், இதுக்கு பதில் சொல்லு. நானா உன்னை தூக்கினேன்? உன் உடம்பை பல்லக்கு தூக்கித்து, பல்லக்க தண்டு தூக்கித்து, தண்டை தோல் தூக்கித்து, தோலை இடுப்பு தூக்கித்து, இடுப்பை முட்டி தூக்கித்து, முட்டியை கால் தூக்கித்து, காலை பூமி தூக்கித்து. மொத்தத்தில் யார் தூக்கினா? பூமி தானே. நீ எதையான கேட்கணும்னா அவளை தானே கேட்கணும். எதுக்கு நான் தூக்கினேன் என்ன கேட்டுருக்கேன்? இல்லை நீர் தானே தூக்கினீர்னா. இத்தனை தூக்கித்து நீ என்னை மட்டும் பிடிச்சின்னு தூக்கினேங்கிறப்போ, அப்போ என் தோளக்கேளு, என் இடுப்பக்கேளு, தண்டக்கேளு, பல்லக்கேளு, உன் உடம்பக்கேளு, இதுக்குள்ளே எத்தனையோ தூக்கின்னு இருக்காய். உனக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். ஷோராக்கணுங்கிறதுக்காக பானையில் போட்டோம். நெருப்புக்கும் பானைக்கும் தொடர்பு, பானைக்கும் தண்ணீருக்கும் தொடர்பு, தண்ணீருக்கும் அரிசிக்கும் தொடர்பு. அப்போ அரிசி தானே கடைசியில் சமையல் ஆகணும், நெருப்பு தானே சமைக்க போகிறது. அரிசி எடுத்து நெருப்பில் போட்டுருங்க, என்ன ஆகும்? 4 அக்ஷத்தை கறிக்கட்டையாக கிடைக்கும், இவ்வளவு தானே கிடைக்கும். சரி, அப்போ வேண்டாம், தண்ணீர் இருந்தால் தான் சுவாமி சமையல் ஆகும்னா அப்போ எடுத்து தண்ணீரில் போட்டுவிடுங்க. ஒன்றும் இல்லை, நனைஞ்சு போய் சொதான்னு கிடைக்கும், அவ்வளவுதான். சரி, தண்ணீரை போட்டுவிட்டு அந்த தண்ணீரை எடுத்து நேரம் நெருப்பில் போட்டுவிடுங்க, அணைஞ்சே போயிடும். அப்போ ஒன்றொன்று தாங்கியாக வேண்டியிருக்கோம் இல்லையோ. முதல்ல நெருப்பு, நெருப்பில் பானை, பானையில் தண்ணீர், தண்ணீரில் அரிசி. இப்போ எதை சமைத்ததுன்னு சொல்ல? ஒன்னொன்னத்தோட சம்மந்தப்பட்டது தான். ஆக மொத்தத்தில் கடைசியில் அனைத்துக்கும் ஆதாரம் பிரம்மம். நீ அதை புரிஞ்சிக்காம என்னமோ உடம்பை பார்த்து அடிக்கிறே. பருத்து இருக்கிறாய், நன்னா தூக்குறதானே. என்ன பருத்து இருக்கிறது என் உடம்பு, தூக்கணும்னு தெரிஞ்சின்றது நான். அப்போ நான்கிற ஆத்மாவுக்கு அறிவு, அது பருத்து இருக்காது, இழைத்திருக்காது. நீ தண்டிக்கணும்னு நினைக்கிறது உடம்பே. ஆனால் உடம்பு அடிபட்டுதுன்னா வருத்தப்பட போகிறது ஆத்மா. உடம்புக்கு அடிபட்டால் வருத்தமே தெரியாது இல்லையோ. இப்போ உடம்பு போயிடுத்து, உயிர் போன பிற்பாடு சித்தையில் கொண்டு போய் உடம்பை வைக்கிறான், நன்னா எரிக்கிறான், பிள்ளை பண்ணிட்டு வந்துடுவான். காரியெல்லாம் பண்ணிட்டு வந்து, நீ என்னம்மா அப்பாவுக்கு காரியம் பண்ணான்னு தெரியுமோன்னுவா. இதே அவர் உயிரோடு இருக்கிறச்சே எரிச்சிருந்தா என்ன சொல்லுவா? பிடிச்சின்னு போடுவா. இதுதான் நடக்கும். அப்போ உயிர் வெளியில் போனப்புறம் எரிச்சா நன்னா காரியம் பண்ணான்றா. இருக்கிறச்சே தீக்குச்சி பக்கத்தில் வந்தால் கூட துடிக்கிறோம். அதுலேருந்தே தெரிஞ்சுக்கணும், யாரும் இந்த சரீரத்துக்கு மதிப்பு கொடுக்க போகிறதில்ல. உள்ளே இருக்கிற ஆத்மாவுக்கு தான் மதிப்பு. ஆத்மா உள்ளே இருக்கார், சரீரம் வெளியில் இருக்குது. தூக்கினது சரீரம், தூக்கணும்னு நினைக்கிறது ஆத்மா. எதுக்கு சொல்ல வந்தேன்? இப்போ உடம்பை அடித்தோம்னா வலிக்கிறது. உயிர் பிரிந்த பிற்பாடு நெருப்பையை வச்சாலே வலிக்கலையே. அதுலேருந்தே இந்த உடம்புக்கு வலி தெரியாத ஆத்மாவுக்கு தான் வலி. ஆனால் ஆத்மாவுக்கு உடம்பு இல்லைன்னா வலிக்கவே வலிக்காது. ஏன்னா எதை அடிக்கிறது? ஆத்மாவை அடிக்கணும்னா அவர் இவ்வளவு சின்னது, அவர் அடிவே படமாட்டார். நயனன் சிந்தந்தி சஸ்திராணி நயனந்தகதி பாவகா நச்சைனம் கிளேதயன் தியாபகா ந சோஷயதி மாருதா. வெட்டவோ உலர்த்தவோ நனைக்கவோ கொளுத்தவோ ஒன்றும் பண்ண முடியாது. இது இத்தனை உடம்பைத்தான் பண்ண முடியும். இதை முதல்ல தெரிஞ்சுக்கோ அரசனே. உடம்பு வேறே, ஆத்மா வேறே. நீ அடிக்கிறேன், புடைக்கிறேன், தண்டனை, இத்தனை உடம்பை பற்றி சொல்லிட்டு இருக்கே. ஆனால் உடம்பு உன்னை தூக்கிட்டு நினச்சின்னு இருக்கே. உண்மையில நான் தான் உன்னை தூக்கணுங்கிறதுக்காக நீ என்னை கூப்பிட்டே. இந்த குழப்பத்தினால தான் நீ இவ்வளவு தூரம் தெளிவில்லாமல் பேசுகிறாய். இப்போ சொல்கிறேன், ஆத்மா வேறே, சரீரம் வேறே. சரீரம் அனித்தியம், ஆத்மா நித்தியம். ஆத்மா அறிவுடையது, சரீரம் அறிவில்லாதது. ஆத்மா அழிவில்லாதது, சரீரம் அழிவோடு கூடியது. இந்த வேறுபாட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே நீ அங்கே போகிற. இப்போ கபிலர் இடத்துல போனாலும் இதைத்தான் சொல்லிக் கொடுக்க போகிறார், என்னிடத்துல வந்தாலும் இதைத்தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அப்போ தான் அரசன் விழுந்து வணங்கி கேட்டான், ஹே அரசனே, இப்பேற்பட்ட விஷயத்தை நீ கேட்டதுக்காக சொல்கிறேன். இது எல்லாமே ஒரு தடவை நான் சொன்னாலும் திரும்ப திரும்ப நீ மறந்து போடுவேன். அப்போ ஒரே வழி, நீ உயர்றதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமோ? மகத்பாத ரஜோபிஷேகா. மகான்களிடத்துல போ. ந சந்தசா நைவ ஜலாக்னிஹி சூரியைஹி வினா மகத்பாத ரஜோபிஷேகம். அடியார்களுடைய ஸ்ரீபாத தீர்த்தம்,
அவர்கள் சாப்பிட்ட மிச்சம் அவர்களுடைய திருவடி தொகலை எடுத்து தலையால் தரித்து கொள்வது, இதுதான் பாபங்களையும் அஞ்ஞானத்தையும் ஒரே அடியாக போக்கும் என்று ஜடபரதர் ரகுகணனுக்கு உபதேசித்தார். இது ஆத்ம தத்துவ உபதேசம். இந்த உபதேசத்தும் சரி. அத்தோட 5வது ஸ்கந்தம் முடிவு பெறுகிறது. இதற்கப்புறம் 6வது ஸ்கந்தம் பிறந்தது. 5வது ஸ்கந்தத்தினுடைய கடைசியில் நரகத்தை பற்றி வர்ணித்தார். பூகோளமெல்லாம் பிரித்து சொன்னாரோ இல்லையோ, கீழே இருக்கக்கூடியது நரகம். ஆதிசேஷன் தான் இந்த மொத்த அண்டகட்டாகத்தையே தலையால் தாங்குறார். ஓரொரு நரகம் மொத்தம் 22 நரகம் படிச்சிருக்கார். ரூரு நரகம், அசித பத்திரம், தாளவனம், கும்பீபாகம், ரூரு, ஒத்தொத்தர் ஓரொரு பாவம் பண்ணியிருந்தால் இந்தந்த நரகத்துக்கு போவோமா. இந்த நரகத்தை எல்லாம் சொல்லிவிட்டு 5வது ஸ்கந்தத்தை முடிச்சு விட்டார் சுகாச்சாரியர். பரீட்சத்துக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. நீர் நரகத்தை சொல்லிட்டு முடிச்சுட்டீர்னா ராத்திரியெல்லாம் நாங்கள் பயந்துட்டே உட்காந்துருக்கணும், நீர் நரகத்திலேருந்து வெளியேறத்துக்கு வழி சொல்ல வேண்டாமான்னார். அப்போ தான் அஜாமிள சரித்திரத்தை 6வது ஸ்கந்தத்தில் சொல்லி பகவானுடைய நாம சங்கீர்த்தனமே நரக பயத்தை தவிர்க்கும். காவலில் புலன வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலில் துழிதருகுன்னோம் நமந்தமர் தலகள் மீதே மூவல கொண்டு மிழ்ந்த முதல்வனின் நாமங்கத்த ஆவலி புடமகண்டாய் அரங்கமான் அருளானே என்று நாம சங்கீர்த்தன வைபவத்தை முடித்தார். 6வது ஸ்கந்தம் முடிஞ்சது. அடுத்து 7வது ஸ்கந்தம் முழுக்க பழைய கதை. ஹிரண்யாட்சண பகவான் கொன்னுட்டான், வராக பெருமான் அழித்தான்னு கூட பிறந்த ஹிரண்யகசிபுவுக்கு கோபம். அவன் வயிற்றில் பிறந்தவன் தான் பிரஹ்லாதன். ஹிரண்யகசிபு எங்கே பகவான்னு கேட்க, இதோ தூணில் இருக்கிறான்னு குழந்தை காட்ட, அதே தூணிலே பெருமான் தோற்றினான். நரசிம்மனாக தோற்றி குழந்தைக்கு அனைத்து அனுகிரகத்தையும் பண்ணினான்கிறது ஸ்ரீ நிருசிம்மாவதார சரித்திரம்.